இன்றைய செய்திகள், முக்கியமான அரசு அறிவிப்புகள் மற்றும் மக்கள் கவனிக்க வேண்டிய தகவல்கள். ரேஷன் கார்டு இனி முறைகேடுகளுக்கு இடமில்லை. முதலில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு. ரேஷன் கடைகளில் நடக்கும் முறைகேடுகளை முழுமையாக தடுக்க அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இனி ரேஷன் பொருட்களை பெற பயோமெட்ரிக் பதிவு கட்டாயம். இதுவரை உங்கள் கார்டுடன் ஆதாரை இணைக்காதவர்களும் விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று உங்கள் பதிவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் உரிமைகளை பாதுகாத்திட உதவும். டெட் தேர்வர்கள் கவனத்திற்கு. இரண்டாவது செய்தி, ஆசிரியராக விரும்பும் தேர்வர்களுக்கு ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள டெட் தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட்டுகள் இதோ இன்று வெளியாகியுள்ளன. தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று உங்கள் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்கள். விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி. மூன்றாவது செய்தி, விவசாய பெருமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள சுமார் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு 23வது தவணை தொகை இன்று விடுவிக்கப்படுகிறது. உங்கள் கணக்கில் பணம் வந்திருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். சென்னையில் அதிகாரிகளின் மாநாடு. நான்காவது செய்தி, அரசு நிர்வாகம் சார்ந்தது. தமிழகத்தின் நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்தவும் திட்டங்களை விரைவுபடுத்தவும் முதல்வர் தலைமையில் முக்கிய அதிகாரிகள் மாநாடு நடைபெற உள்ளது. வரும் ஜூன் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெறவுள்ள இந்த IAS மற்றும் IPS அதிகாரிகளின் மாநாட்டில் பல முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முதியோர்களே, இலவச பயண டோக்கன்களை பெறுங்கள். இறுதியாக முதியோர்களுக்கான ஒரு முக்கிய தகவல். அரசு பேருந்துகளில் முதியவர்கள் இலவசமாக பயணம் செய்வதற்கான டோக்கன்கள் வழங்கும் பணி தொடங்குகிறது. ஜூன் 21ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை இந்த டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடைய முதியவர்கள் உரிய காலத்தில் டோக்கன்களை பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை தொடர்ந்து கவனிங்கள். மீண்டும் சந்திப்போம்.